கஷ்டமாகி போகிறது புரியல அப்படின்னு இந்த ஒரு விட்டு பார்த்தா இருக்கும். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மறு நியமன போட்டித் தேர்வு நடத்தாமல் உடனடியாக பணியில் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கீதன். விவரங்களை பதிவு செய்யலாம். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்திருக்க வேண்டியது கட்டாயமாகும். அந்த வகையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1லும் 8ஆம் வகுப்பு வரை தாள் 2லும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு அப்போதைய அரசாணை 149 வாயிலாக இந்த போட்டித் தேர்வில் தேர்ச்சி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் மற்றொரு போட்டித் தேர்வின் மூலமாக மட்டுமே அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் இவர்களுக்கு இந்த அரசாணையை ரத்து செய்வதாகவும் பணி வாய்ப்பு வழங்குவதாகவும் தெரிவித்திருந்ததை உடனடியாக நிறைவேற்றி கோரியும் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தற்பொழுது பங்கெடுத்திருக்கின்றார்கள். கடந்த பல கட்டங்களாக இவர்கள் தொடர்ந்து டிபி வளாகம், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களில் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி அரசுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ள போதிலும் இதுவரை தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்று ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் தொடங்கியிருக்கும் இவர்கள் அரசு தங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்வோம் என்றும் தற்பொழுது அரசுக்கு எச்சரித்துள்ளனர். நன்றி கீதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.